வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அனிமே தமிழ் எக்ஸ்பிளைன். இன்றைக்கி வந்து நம்ம டாண்டனன் சீரிஸில் சீசன் 1 எபிசோட் 5 பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் டர்போ கிரேனை வந்து டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து அந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து ஒக்ரன் ஸ்கூலுக்கு வரான். எல்லாரும் ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் அவன் மட்டும் பயந்து நின்று ஒரு போல் பின்னாடி விழுந்துக்கிட்டு இருக்கான். அவன் வந்து இப்போ பயத்தில் இருக்கிறான். காலையில் போய் எப்படின்னா குட் மார்னிங் சொல்ல போகிறேன் அவளுக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவனும் குட் மார்னிங்னு ஒரு மாதிரி சொல்லி பார்க்குறான். லாஸ்ட் நைட் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணனே இப்போ கரெக்டாக வரமாட்டேது அப்படின்னு கடுப்பாகிறது. வாங்க போகலாம், அவன் முன்னாடி முக்கம் வாங்கிடக்கூடாதா அப்படின்ட்டு அவன் பயந்து போய் நடந்து போகிறான் ஸ்கூல் நோக்கி. ஆனால் போகிற வழியில் அவன் நின்று ஷாக் ஆகிட்டான். ஏன் அப்படின்னா அம்மா வந்து கேட்டுக்கிட்டே நின்று அவனை வாட்ச் பண்ணிட்டே இருக்கா. அவன் நினைக்கிற மனசுக்குள்ள என்னதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவன் எனக்கு கேட்டு முன்னாடி நான் வெயிட் பண்ணுறாளே, என்ன பண்ணுறா அப்படின்னு ஒரு வேலை வேறு யாருக்காவது வெயிட் பண்ணுறாளோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. அவளை இப்போ கிராஸ் பண்ணி போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது தெரியாமல் அவளை இக்னோர் பண்ணிட்டு அப்படியே போயிடுறான். மொம்மா வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கா. அவனை பின்னாடி போய் அடிச்சுட்டு எங்கே போனால் லேட் ஆயிடுச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. கிளாஸுக்கு போகிற வழியில் 2 பேரும் யூஎஃப்ஓ ஏலியன்லாம் பற்றி பேசிகிட்டே போகிறாங்க. மொம்மா வந்து அவன்கிட்ட கேள்வியாக கேட்குறா, நார்மலாக ஏலியன்லாம் என்ன சாப்பிடுவாங்க? ஆனால் ஒக்கரனுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, வாயடிச்சு போய் நிற்கிறான். மொம்மா வந்து சொல்கிறான், சரி நான் அப்புறமா பேசலாம் அப்படின்ட்டு கிளாஸ்க்குள்ளே போயிடுறா. ஒக்கரன் வந்து கிளாஸ் வாசலில் அவள்கிட்ட பாய் சொல்லிட்டு நிற்கிறான். என்னடா பாய் சொல்கிற அப்படின்னு பின்னாடி இருந்து ஒருத்தன் தள்ளி விட்டாவன. ஒக்கரன் வந்து கீழே விழுந்துட்டு எந்திரிக்க முடியாமல் உட்காந்துருக்கான். டே என்னடா பண்ணுற, சீக்கிரம் எந்திரி, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். அவனை எந்திரிச்சிட்டு அவனோட டெஸ்கில் போய் அமைதியாக உட்காந்துடுறான். அவனோட புக்கெல்லாம் டேபிள் எடுத்து வச்சுட்டு அவன் நினைக்கிறான், எவ்வளோ குரூவலாக இருந்தாலும் இதெல்லாம் பரவாயில்ல, எல்லாரையும் நான் மன்னிச்சு விட்டுருவேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ ஒரு சூப்பரான ஃப்ரெண்டு கிடச்சிருக்கு, அதனால தான் அப்படின்னு அவன் பகல் கனவு காணும்போது பின்னாடி ஒருத்தன் அவன் மேலே பாலை தூக்கி டம்முன்னு போட்டான். ஒக்கரன் வந்து அமைதியாக டே உன்னையும் நான் மன்னிச்சு விட்டுறான்டா அப்படின்னு சொல்கிறான். இங்கே மொம்மா பார்த்தோம் அப்படின்னா அவனும் கிளாஸில் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கா. ரொம்ப ஜோட் ஆயிட்டா. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கிறாங்க. என்னோட மெசேஜ் கூட ஒரு ரிப்ளை பண்ணல, கேட்டா ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாடி அப்படின்னு. நேற்று அவள் ஸ்கூலில் வேற இல்லை, ஒருவேளை அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு பார்க்க போயிருப்பாளோ இருக்கலாம். ஆனால் அவன் வந்து இவளை ரிஜெக்ட் பண்ணிட்டான், அதனால கோவப்பட்டு தான் ஃபோனை உடச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாண்டே அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மொமோ வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல் அவளோட டெஸ்கில் படுத்துடுறா. ஆனால் மொமோட மைண்டு ஃபுல்லாக என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அவன் வந்து ஏலியன்ஸ் பற்றி பேசணும், ஒக்கரன் கூட பேசணும் அப்படின்றது மட்டும்தான். இங்கே ஒக்கரன் பார்த்தோம் அப்படின்னா அவனோட கிளாஸில் நேற்று வந்து பீஸ்ட்டை வந்து நோட்டில் வரைஞ்சிட்டு இருக்கான். அவன் மைண்ட்லையும் அதே தான் ஓடிட்டு இருக்கு. அவன் வந்து மொமோட்ட பேசணும், ஏலியன்ஸ் பற்றி அவள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான். மொமோ அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒக்கரன்ட்ட பேசணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கா. அவளோட மைண்டு ஃபுல்லாக கேள்வியாக வந்துகிட்டே இருக்கு. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. 2 பேருமே என்ன பண்ணுறது தெரியாமல் வெறியாயிட்டே இருக்காங்க. ஒக்கரன் வந்து நினைக்கிறான், சீக்கிரமாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நான் காப்பாற்றணும், இல்லைன்னா அவளுக்கு எனக்கு பிடிக்காம போயிடும். ஆனால் என்ன பண்ணுறது, கிளாஸ் நடக்குது, அதனால வேறு வழி இல்லாமல் கிளாஸ்க்குள்ளேயே உட்காந்து 2 பேரும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. 2 பேரும் ஒருத்தர் தேடி அவங்களோட கிளாஸுக்கு போகிறாங்க. ஆனால் போகிற வழியில் 2 பேருமே ஒரு இடத்துல தான் கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஆனால் பார்க்காம மிஸ் பண்ணிடுறாங்க. அம்மா வந்து அவனோட கிளாஸுக்கு போயிட்டு ஒக்கரன் தெரியுமா அப்படின்னு அவனோட கிளாஸ்மேட்ஸ்ட்டு கேட்குறான். ஒக்கரனா அப்படியே தெரியாது, உண்மையான பேர் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுனால அப்படின்னு மொமோ சொல்கிறான். அவன் வந்து கண்ணாடி போட்டிருப்பான், எப்போ பார்த்தா லேடிஸ் பற்றி பேசிகிட்டு இருப்பான், அவனுக்கு தெரியுமா தெரியாது அப்படின்னு கேட்குறான். ஆனால் அவனுங்களுக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை. இது லஞ்ச் டைம் ஆச்சு, ஒரு வேளை கேஃபட்டீரியா போயிருப்பான், அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒக்கரனும் மொமோட கிளாஸுக்கு போயிட்டு அவங்க அப்படின்னு கேட்குறான். அங்கே இருக்கிறவன் டே யார் சொல்கிறானே தெரில அப்படின்னு சொல்கிறான். ஒருவேளை கேஃபட்டீரியா போயிருப்பாளோ அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனால் 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா பக்கத்து தான் இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் பார்த்துக்கவே இல்லை. இன்னும் ஒக்கரன் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான். அவன் வந்து ஸ்கூல் ஸ்டோருக்கு தான் போயிருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு மொமோ கடுப்பாங்கிறது கிளம்பிடுறா. நான் கேஃபட்டீரியா போய் பார்க்குறேன் அப்படின்னு ஒக்கரன் திரும்பி பார்க்குறான். ஆனால் மொமோ அதுக்குள்ளே அங்கேருந்து போயிட்டா. 2 பேருமே மாற்றி வேறு இடத்துக்கு போய் தேடி பார்க்குறாங்க. மொமோ நினைக்கிறா ஒருவேளை அவன் கேஃபட்டீரியாவில் இருப்பான் போல இருக்குது, அங்கே போய் பார்க்குறேன். அதே மாதிரி ஒக்கரனும் நினைக்கிறான் ஒருவேளை அவன் ஸ்கூல் ஸ்டோரில் இருப்பா போல இருக்குது, நான் அங்கே போய் பார்க்குறேன் அப்படின்னு மாற்றி போகிறாங்க. மறுபடியும் ஒக்கரனும் அங்கிட்ட விட்டு தேடி பார்த்துட்டு அவன் எங்கே இருக்கானே தெரில, ஒருவேளை என்னை அவாய்ட் பண்ணுறா போல இருக்குது அப்படின்னு சோகமாக உட்காந்துட்டான். காலையில் நான் அவள்கிட்ட பிஹேவ் பண்ணதை பார்த்துட்டு நான் ரொம்ப போரிங்கானவன் நினச்சிருப்பா போல இருக்கு. அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா அம்மாவும் தனியாக பக்கத்துலேயே ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்கா. எங்கே போயிருப்பான் ஒக்கரன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. ஆனால் சுற்றி பார்த்தா 2 பேரும் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெஞ்சில் தான் உட்காந்துருக்காங்க. மொமோ நினைக்கிறேன் இன்னைக்கு காலையில் கூட அவன் கொஞ்சம் ரொம்ப சோகமாக தான் இருந்தான். ஒருவேளை அவனுக்கு பீப்புளாக இருக்கிறது பிடிக்கல போல இருக்கு, ஒருவேளை அவனுக்கு என்னைய பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு மொமோ நினச்சிக்கிட்டு இருக்கா. கடைசியில் 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா மாற்றி 2 பேரையும் அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா 2 பேருமே ஒருத்தர் தேடிட்டு தான் இருந்திருக்காங்க. 2 பேருமே நினைக்கிறாங்க சரி என்ன பண்ணுறது, நடக்கிறதா நடக்கும் அப்படின்னு சோகமாக பெஞ்சில் இருந்து எந்திரிச்சு கிளம்புறாங்க. ஆனால் 2 பேருமே அவங்கள அறியாமல் அவங்க நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க. கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆக்சிடென்ட்ல 2 பேரும் கிஸ் பண்ணிட்டாங்க. அவனை பார்த்த உடனே டே ஒக்கரும் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு அவன் கத்துறா. அடியே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவன் கேட்கறான். ஏன்னா நான் கேட்க வேண்டியதா நீ கேட்குறேன், நான் உடனே தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு மொமோ சொல்றா. என்னடி நீ என்ன தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு ஷாக் ஆகிட்டு ஒக்கரன் கேட்கறான். நீ என்னைய கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுற போல இருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். மொமோ நினைக்கிறேன் என்னது நீ எப்படி நினைச்சேன், நானும் அப்படி தான் நான் நினச்சேன் அப்படின்னு அவன் சொல்றா. போச்சுடா அது ரொம்ப ஆக்கூடாக இருக்கு அப்படின்னு 2 பேரும் அங்கே அமைதியாக நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டாங்க. அவங்க 2 பேரையும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 2 பேர் கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு. மொமோ என்னடி இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டேன் எங்கள்கிட்ட, ஏன் அப்படி ரொம்ப ஆக்கூடாக நடந்துக்கிறேன் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. கொஞ்சம் எம்பாரஸ் ஆகிட்டு சொல்லிடுறான், இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் நான் கிஸ் பண்ணவே மாட்டேன், என்னடி சொல்கிறீங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒக்கரனும் கடுப்பாயிட்டு சொல்கிறான், இவ்வளோ மாதிரி முட்டாளெல்லாம் நான் கிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு. மொமோ வந்து சொல்கிறா, டே நிறுத்துறா, நீ நான் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, ஏன் என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு அவன் கேட்குறான். 2 பேரும் இப்போ வாக்குவாதமாகி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டே நிறுத்துறா, உங்ககிட்ட எனக்கு பேச இஷ்டம் இல்லை, நீ வந்துட்டு பேசாத அப்படின்னு அவன் சொல்லிடுறான்.
சரிடி சொல்லிட்டேல இனிமேல் என்கிட்ட பேசாத அப்படின்னு ஒக்கரனும் கோவமா அங்கிருந்து கிளம்பிடுறான். ஒக்கரன் வந்து போனதுக்கு அப்புறமா தான் நினைக்கிறான், என்னதான் இருந்தாலும் அவள்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது, இதை பற்றி நான் அவள்கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன், அவள்கிட்ட வந்து நான் இப்போ ப்ராப்பராக ஒரு அப்பாலஜைஸ் பண்ணணும். ஆனால் இங்கே மொமோட கிளாஸ் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பரப்பி விட்டாங்க, 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றத. யாரையுமே யாரை கிஸ் பண்ண எந்த கிளாஸ் அப்படின்னு அவள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. மொமோ வந்து வெக்கத்தில் எதுவும் பண்ண முடியாமல் இருக்கா. மொமோ வந்து கடுப்பாயிட்டு, அடியே நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நிறுத்துங்கடி அப்படின்னு. அந்த நேரத்தில் ஒக்கரன் வந்து அவரோட கிளாஸுக்கு வந்து அவளை பார்க்க வந்துட்டான். உனக்காடா வேணும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மொமோ கேட்குறான் அவன்கிட்ட. அடி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு உக்கரன் வந்து கோவமா கேட்குறான். அடி இங்கே பாரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறத கேளு அப்படின்னு அவன் கேட்குறான். ஆனால் அவள் கண்டுக்கவே இல்லை. இங்கே எதுக்குள்ள வந்து அவங்ககிட்ட பேச இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னான்ல, பேசாமல் போயிரு அப்படின்னு மொமோ வந்து அவனை பற்றி விட்டுறான். ஆனால் அவன் அதெல்லாம் கேட்கவே மாட்டான். இதுக்கெல்லாம் டைம் இல்லை, சொல்கிறத கேளு அப்படின்னு அவன் டிமாண்ட் பண்ணுறான். உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அடியே மொமோ காலையில் என்கிட்ட அவ்வளோ நல்லா பேசிட்டா, இப்போ ஏன்டி பேச மாட்டேற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், நீ தான் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னேன்ல அப்புறம் வந்து அப்படின்னு கேட்குறான். அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் கோவமாக இருந்தேன், அதனால தான் கடுப்பில் சொல்லிட்டேன், இப்போ பேசு அப்படின்னு கேட்குறான். எனக்கு மற்றவங்கள்ட்ட பேசுறத விட உன்கிட்ட பேசுறது தான் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறத கேட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேரப் பண்ணுறாங்க. மொமோ வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸை திட்டிடுறா கோவமா, நான் தான் வேணும்னு சொன்னேன்ல அவனை போக சொல்லு அப்படின்னு. அது கேட்ட உடனே ஒருவன் வந்து இப்போ சோகமாயிட்டான். என் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்குது உனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குல்ல, சரி இருக்கட்டும் அப்படின்னு அவன் இங்கேருந்து கிளம்பிடுறான். பக்கத்தில் இருந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, அவனை ரிஜெக்ட் பண்ணுற அப்படின்னா எவ்வளோ ப்ரூட்டலாக பண்ணியிருக்க வேணாம் அப்படின்னு. இவன் உனக்கு ஃப்ரெண்டு மட்டும் தான், நீ அவன்கிட்ட பேசி சமாளிச்சிருப்ப, ஆனால் உன்னை பார்த்தாப்பா அப்படிலாம் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவினிங் கிளாஸ் எல்லாம் முடிச்சிருச்சு, எல்லாரும் அவங்களோட வீட்டுக்கு கிளம்புறதுக்கு போயிட்டு இருக்காங்க. ஒருவனும் ஹால்வேல நடந்து வந்துட்டு இருக்கான். அம்மா ஆல்ரெடி வீட்டுக்கு போயிருப்பாளான்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வரான். வர வழியில் ஒரு பொண்ணு அவன் அடிச்சிருது, சாரிமா அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு கொஞ்சம் க்யூட்டாக இருக்கா, சாரி உனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு அவன் கேட்குறான். என் பேக்கில் வாட்டர் பாட்டில் இருக்குது, அது ஒன்று எதுவும் ஹர்ட் பண்ணிக்கல அப்படின்னு கேட்குறான். அவனும் அவங்ககிட்ட சீன் போடலாம் அப்படின்னு, இல்லை நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அதனால் எனக்கு வந்து பெருசாக வழி தரல அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்ல இருந்தாலும் சாரி அப்படின்னு அவனோட கை தொடுறாவ. அவனுக்கு புல்லரிக்குது, ஒரே ஷாக்கு. பரவாயில்ல இதெல்லாம் ஏன் தப்பு தான், என்ன மனுஷர் அப்படின்னு அவன் போகிறான். பின்னாடியே இருந்தே நீ ரொம்ப கைடான பர்சனாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து அவள் சிரிக்க ஆரம்பிச்சிடறா. அவனுக்கு ஒரே வெக்கமாயிருச்சு, மூஞ்சிலாம் சவுந்து போயிருச்சு. எந்த பக்கம் பார்த்தா அப்படின்னு அம்மா வந்து ஃபீல் பண்ணிட்டே வரான். அவனை போய் ட்ரீட் பண்ணிக்க கூடாது அப்படின்னு நினச்சிட்டு வர வழியில் ஒக்கரனும் அந்த பொண்ணும் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்க்குறாவ. அவன் மேலே அவள் கை வச்சிருக்கிறத பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு அவன் நினைக்கிறா. ஒக்கரனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, இவ வேற க்யூட்டாக இருக்கா. அந்த பொண்ணு வந்து மொபைல் கிராஸ் பண்ணி போறா. போகிற வழியில் ஒக்கரனை பற்றி பேசிக்கிட்டே போறா. தேடி அவனை பார்க்கறதுக்கே ரொம்ப அப்பாவே அமாஞ்சியா இருக்கான். தொட்டோன்னு எனக்கு விழுந்துட்டாண்டியவன், இருந்தாலும் ஜாலியாக தான் இருக்குது, இந்த மாதிரி அமாஞ்சியெல்லாம் எனக்கு விழுதுறாங்களே அப்படின்னு. இந்த மாதிரி பொண்ணெல்லாம் அவனை இது வரைக்கும் தொட்டிருக்கவே மாட்டாங்க. பரவாயில்ல அவனோட கனவை இன்னைக்கு நான் நிறைவேற்றிட்டு போறேன் அப்படின்னு ஒக்கரனை பார்த்துட்டு கேவலமாக பேசிட்டு போறான். மாமா வந்து இவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்றா அப்படின்னா அவளோட சைக்கிள் பவர் வச்சு கபோர்ட் மேல ஒரு பெரிய டப் இருக்கு, அந்த டப்பை தூக்கி அவளோட தலைமையிலேயே பொத்துன்னு போட்டுறா. அந்த பொண்ணு வந்து மை கீழே விழுந்துடுறா. சுற்றி இருக்கவங்களுக்கு என்ன நடக்குதே தெரியல, ஒன்றுமே புரியாம அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒக்கரன் அங்கிருந்து பார்த்துட்டு ஐயோ அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு அவளை பார்க்க போறான். அந்த நேரத்தில் மொமோ வந்து அவனோட கையை பிடிச்சிட்டு வா ஒக்கரன் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றான். அந்த மை விழுந்த பொண்ணு கேட்குற மாதிரி மொமோ வந்து ஒக்கரனை பற்றி கத்தி பேசுறா. அந்த படிக்காத பொண்ணுங்கள்லாம் கண்டிப்பாக முட்டாளாக தான் இருப்பாங்க, நீ ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு அப்படின்னு ஒக்கரனை பார்த்து பெருமையாக பேசுறா. ஒரு சில பொண்ணுங்களுக்குலாம் பசங்க அவங்களுக்காக விழுகிறத விட பார்த்துட்டு விழுகிறது தான் ரொம்ப கரெக்டானது. அங்கேருந்து கிளம்பி அவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு நடந்து போகிறாங்க. போகிற வழியில் நம்ம வந்து ஒக்கரன்ட்ட சாரி கேட்குறான். நான் அப்போ உடனே பேடாக ட்ரீட் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. ஸ்கூலில் நம்ம கிஸ் பண்ணோமா அதுலேருந்து எனக்கு மைண்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் நான் ரொம்ப எம்பாரஸ் ஆகிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்றான். உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் எம்பாரஸ் ஆகலை ஒக்கரன், பரவாயில்ல விடு, நான் அதெல்லாம் கடுக்கிறவே இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். உன் கூட மறுபடியும் பேசுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 பேரும் சைலண்டாக அந்த இடத்துல கொஞ்சம் நின்றுறாங்க. திடீர்னு ஒக்கரன் வந்து கோவப்படுறான். இல்லை அதெல்லாம் கிடையாது, உன் மேலே இன்னும் நான் கரெக்டாக தான் இருக்கேன், நான் இதை நினைச்சு எவ்வளோ ஃபீல் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு அவன் சொல்கிறான். சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளு, நம்ம 2 பேரும் டர்போ கிரானை எப்படி டிஃபீட் பண்ணோம் தெரியுமா அப்படின்னு அவன் கேட்குறான். நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் டிஃபீட் பண்ணோம், அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ரேயெல்லாம் பண்ணோம், அதோட கர்ஸ் நம்ம போயிடுச்சுல, மறுபடியும் உன்னோட பனானா வந்துருச்சுல அப்படின்னு அவன் கேட்குறா. அது போயிடுச்சுடி அப்படின்னு அவன் சொல்கிறான். போயிடுச்சா என்னால் சொல்கிற புரியுற மாதிரி சொல்கிற அப்படின்றான். ஆமாண்டி நான் சொல்கிறது கரெக்டு தான், என்னோட பால்ஸ் வந்து போயிடுச்சு அப்படின்றான். கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாரும் மொமோட பாட்டி வீட்டுக்கு வந்துடுறாங்க. மொமோ வந்து பயங்கரமாக விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சு அவனை பார்த்து பாட்டி கேட்குறாங்க. இதனால தான் நான் அவனை காமிக்க சொன்னேன், நீ என்ன நோட்டீஸ் பண்ணவே இல்லையா, உன்னோட பால்ஸ் தானே அது, அடியே மொமோ சிரிக்காதடி அப்படின்னு அவன் டென்ஷன் ஆயிடுறான். அதுக்கு அவன் வந்து சொல்கிறான், என்னோட பனானா வந்துருச்சு ஆனால் பால்ஸ் தான் காணும், அதை நான் நோட்டீஸ் பண்ணவே இல்லை அப்படின்றான். பாட்டி சொல்கிறாங்க, டே நீ வந்து பனானா அப்படின்லாம் ரொம்ப அதிகமாக இடப்படாத, பென்சில் காணாம பெருசுன்னு சொல்லு. வந்து எம்பாரஸ் ஆகிட்டு கத்துறான். நீங்கள் பார்த்தது இல்லை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. இப்போ வேறு வழியே இல்லை, நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு அவங்க பாட்டி சொல்கிறாங்க. எது பார்க்கணுமா அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஒக்கரன் சொல்கிறான். ஐயே இருறா நான் அதை சொல்லலை, நான் வந்து உங்களோட சோலை உத்து பார்க்க போகிறேன் அப்படின்னு அவங்க பாட்டி சொல்கிறாங்க. திடீர்னு ஒரு முகம் பார்க்கறதுக்கு எடுத்து அதை முன்னாடி வைக்கிறாங்க. போயிட்டு ஒரு பொம்மையை எடுத்துட்டு எந்த பொம்மையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதே மாதிரி ஒரு வாஷிங் பண்ணணும் கொஞ்சம் தண்ணியை கொண்டு அப்படின்றாங்க. இவனுக்குள்ள ஏதோ ஒளிஞ்சிருக்கு, அதை நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மோட்டை வந்து சொல்கிறாங்க, அந்த டாலில் வந்து இந்த பேப்பர் ஒட்டி வை, அந்த பேப்பர்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஈவில் ஸ்பெல்லு வந்து போட்டிருக்கு. பொம்மை வந்து அவங்க பாட்டி சொல்கிற மாதிரி வச்சுட்டா. இப்போ அவங்க பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டவல் எடுத்துட்டு அவனை பின்னாடி முதுகுலேயே டபுள் அடிச்சிடுறாங்க. ஒக்கரனுக்கு வந்து ஒரே ஷாக்கு, என்ன நடக்குதுங்க ஏன் நீ அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். நீ பேசாதடா பைத்தியக்காரா, இப்போ பாரு என்ன பண்ணுறேன் அப்படின்னு அவங்க பாட்டி சொல்கிறாங்க. இருங்க எதுவும் பண்ணாதீங்க நீ அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் கண்டுக்கிறாம அவங்க பாட்டி மறுபடியும் அவனை அடிச்சிடுறாங்க. அவங்க பாட்டி இப்போ மொமாவை பார்த்து கேட்குறாங்க, அடியே இப்போ ஒக்கரன்கிட்ட இதெல்லாம் சேஞ்ச் பார்த்தியா அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், ஆமாம் நீங்கள் அவனை அடிக்கும் போது அவனோட ஆறால் ஒரு சின்ன சேஞ்ச் இருந்துச்சு. பாட்டி சொல்கிறாங்க, சரி இருக்கட்டுமோ அந்த ஆறா வந்து இப்போ கலர் சேஞ்ச் ஆனோடனே நீ அதை உடனே பிடிச்சி இழுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க, ஒரு ஹியூமனோட ஆறா வந்து நம்ம பிடிச்சி இழுக்க
எடுக்கலாமா? இல்லை அது வந்து ஒரு ஹியூமனோட ஆரா இல்லை, வேறு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் ரெடியாகிறாங்க. அவங்க பாட்டி வந்து வேகமாக அடிச்சிடுறாங்க. மொமோ வந்து அவனோட பாடிக்குள்ள இருந்து அவங்க பாட்டி அடிச்ச உடனே அந்த ஆராவை பிடிச்சி வெளியில் எடுத்துடுறா. இருக்கிறவங்க வந்து கீழே வந்துட்டா வாங்கி மொமோ சொல்கிறா, ஐயோ அதை பிடிச்சி எடுத்தேன், ஆனால் எங்கே பூசுன்னு தெரியலையே, பாட்டி போச்சு, அதை எங்கேயும் விட்டுட்டேன், எஸ்கேப்பாக விட்டுட்டேன் அப்படின்னு கத்துறா. பதறாத அது இங்கே தான் எங்கேயும் இருக்குது அப்படின்னு அவங்க பாட்டி சொல்கிறாங்க. திடீர்னு அந்த டால் மேலே வச்சிருந்த பேப்பர் வந்து கருகி போச்சு. அந்த டாலுக்கு திடீர்னு உயிர் வந்து அது வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்குள்ளே ஓடி போய் எங்கேயும் ஒளிஞ்சிக்கிருச்சு. மொமோவும் பாட்டியை சேர்ந்து இப்போ ஒன்றா துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்தோம் அப்படின்னா மேலே ஒரு ரூமுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிருச்சு. மொமோ என்ன பண்ணுறா அப்படின்னா அவளோட சைக்கிக் பவர் வச்சு அது எங்கே போயிருக்கு அப்படின்றத எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சிட்டா. அவளோட பவர் யூஸ் பண்ணி அதை பிடிச்சிட்டா. அவளோட சைக்கிக் பவர் வச்சு அந்த ஆராவை வேற எங்கிட்டுமே போடாமல் அந்த ரூம்குள்ளேயே இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டா. கடைசியில் ஒரு வழியாக அதை பிடிச்சிடுறாங்க. அதை திறந்து பார்க்குறாங்க. அந்த பூனை பொம்மை வந்து கீழே படுத்து கிடக்கு. என்னை வெளியே விடுங்கடா அப்படின்னு கத்துது. அவங்க 3 பேர்த்தை கொல்ல போறேன் பாரு அப்படின்னு சொல்லுது. அவங்க பாட்டி சொல்றாங்க, இது ஆச்சரியமா இருக்கே, என்னது அப்படின்னு மொமோ கேட்குறா. இது வேற யாரும் இல்லை, டர்போ கிரானி தான், அது மறுபடியும் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னது டர்போ கிரானியா? அவ்வளோதான், நம்ம கொண்டுட்டோமே, ஆஃப்டர் லைஃப்க்கு அப்புறம் மறுபடியும் வந்திருக்காதா? டர்போ கிரானி வந்து அந்த பூனையோட உடம்புல இருந்து பேசுறாங்க. யார் சொன்னா நீங்க கொண்டுட்டீங்க அப்படின்னு? அவங்கள மாதிரி சின்ன பசங்கள்லாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அன்னைக்கு ட்ரெயினில் அந்த ஸ்பெல்லியன் அட்டாக் பண்ணும்போது நான் எரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் டக்குன்னு நான் ஒரு ஆஸ்ட்ரல் ஃபார்முக்கு மாறிட்டேன். மாறினதுக்கு அப்புறமா இந்த பையனோட உடம்புக்குள்ள நான் பூந்துட்டேன். வந்து அழிஞ்சு போகிற நேரத்தில் இருந்தனால என்னோட பிரசன்ஸை வந்து அவனோட பாடிக்குள்ளே சுத்தமாக மறைச்சு ஒழிச்சு வைக்க முடியுது. என்னோட ஸ்பிரிச்சுவல் பவர் ரெக்கவர் ஆகிற வரைக்கும் அவனோட பாடியில் ஒழிஞ்சிருந்தேன். சரியான நேரம் வரும்போது உங்க 2 பேர்த்தை கொண்டுடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மொமோ சொல்கிறா, பரவாயில்லையே மறுபடியும் நீ என்கிட்ட தோத்து போயிட்டே அப்படின்னு. அந்த கிளவி கோவமாக சொல்லுது. பேசாம நானும் தோத்து போகல, உங்ககிட்டலாம் நான் தோத்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஏதாவது பேசாதீ டர்போ கிரானி, இப்போ வந்து நாங்கள் தான் அட்வான்டேஜில் இருக்கோம், நீ எங்கள் கண்ட்ரோலில் இருக்கு அப்படின்னு சொல்கிறா. மொமோ உக்கிரன் வந்து வேமா டர்போ கிரானிட்ட போய் என்னோட பால்ஸை கூட அப்படின்னு கேட்குறான். அதான் டர்போ கிரானி வந்து சொல்கிறா, நீங்கள் என்னை அழிக்கிறதுக்காக ட்ரை பண்ணக்கூடாது, என்னை கொண்டுட்டீங்க அப்படின்னு அவனோட பால்ஸ் திரும்பி வரவே வராது. கடைசியில் புரிஞ்சுக்கிட்டீங்களா, நீங்கள் அட்வான்டேஜில் இல்லை, நான் தான் இப்போ அட்வான்டேஜில் இருக்கேன். அதனால குட்டி போய் அப்படி என்ன பண்ணுற அப்படின்னா கிச்சனில் போய் ஒரு கத்தி எடுத்துட்டு இந்த 2 பேர்த்தையும் கொண்டுரு அப்படின்னு டர்போ கிரானி சொல்கிறாங்க. நீ இப்படி பண்ணிட்டு நான் உன்னோட பால்ஸை வந்து நான் திருப்பி கொடுத்துட்றேன். உக்கிரன் உட்காந்து இப்போ பயங்கர கோமாயிருச்சு. அந்த இடத்துல அசையாம கடுப்புல அங்கே நின்றுட்டு இருக்கா. சீக்கிரம் கூட அவங்களுக்கு வேறு வழியில் இப்படி என்னை ஓபேனி தான் ஆகணும் அப்படின்னு கிளவி சொல்கிறாங்க. திடீர்னு அந்த நேரத்தில் உக்கிரன் வந்து டர்போ கிரானியை உருமாறிட்டான். ரொம்பவுக்கு வந்து ஒரே ஆச்சரியம், என்னது இது டர்போ கிரானி வெளியில் இருக்கா, நீ இப்போ உருமாறுன அப்படின்னு. டர்போ கிரானிக்குமே ஒன்றும் புரியல, இப்படி உருமாறுனா அப்படின்னு. அப்போதான் மம்மோட பாட்டி வந்து சொல்கிறாங்க, போட்டு மேஜிக் ஸ்பெல் இல்லை, அந்த பேய் வந்து அவனோட உடம்புல இருந்து வெளியில் வந்திருக்கணும், ஆனால் அந்த பேய் வந்து அவனோட உடம்பை ரொம்ப இறுக்கமாக கட்டி முடிச்சிருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கிரானியோட கான்சியஸ்னஸ் மட்டும் தான் வெளியில் வந்திருக்கு. டர்போ கிரானியோட ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாமே அவனோட உடம்புக்குள்ள தான் இருக்கு. இப்போ டர்போ கிரானியை காப்பாற்றுறது என் கையில தான் இருக்கு அப்படின்னு அவங்க பாட்டி சொல்கிறாங்க. டர்போ கிரானிக்கு வந்து இப்போ வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ரொம்ப பதறி போயிட்டாங்க. டர்போ கிரானி வந்து அவங்க பாட்டி அடிக்க போகிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க சென்சா, இனிமே இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. மொமோ பாட்டி வந்து அதெல்லாம் கேட்காம அந்த பூனையை போட்டு அடின்னு அடிச்சு துவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் உக்கிரன் வந்து மறுபடியும் பழைய மாதிரி ஆயிட்டான். டே உக்கிரன் எப்படி அப்போ உருமாறினேன் அப்படின்னு மொமோ கேட்குறா. அது எனக்கு தெரியல, நான் ரொம்ப கோவமா இருந்தேன், அதனால நான் டர்போ கிரானியை உருமாறிட்டேன். அந்த நேரத்தில் மொமோ வந்து அந்த பூனை கிட்ட போய் கேட்குறா, டர்போ கிரானி நீ வந்து அந்த பொண்ணுங்களுக்குலாம் ரொம்ப சிம்பத்தி காட்டியிருக்கீங்க, அதனால உங்களுக்கு எங்களால் ஹெல்ப் பண்ண முடியாது, அதனால இப்போ நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாம், நீங்கள் வந்து அவனோட பால்ஸை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பவர் வந்து உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துட்றோம். ஐயோ பைத்தியக்காரனுங்களா, சரி ஓகே இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு டர்போ கிரானி சொல்கிறாங்க. ஓகே கொடுங்க, பால்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறான் மொமோ. அது வந்து என்கிட்ட இல்லை அப்படின்னு டர்போ கிரானி சொல்லிடுறாங்க. ஆமாம் உண்மையில தான் சொல்கிறேன், அவனோட பால்ஸை வந்து நான் எங்கே விட்டுட்டேன், எங்கே இருக்குன்னு தெரியல. அதை கேட்ட உடனே அவங்க எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இதோட எபிசோடு வந்து முடிஞ்சிருது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.